தோழமை அமைப்பு நடத்தும் இடைப்பள்ளி நெட்பால் போட்டிகள் 200 சிறுமிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். மனித உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் தோழமை அமைப்பு 4வது இடைப்பள்ளி போட்டியை நடத்துகிறது. 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு நகர்ப்புற ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. சென்னையில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்து வாழ்க்கை திறன் பயிற்சிகள் மற்றும் விளையாட்டை அதிகாரமளிக்கும் கருவியாக தோழமை பயன்படுத்தி வருகிறது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இடைப்பள்ளி நெட்பால் போட்டி இந்த ஆண்டு 4வது பதிப்பை எட்டியுள்ளது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் மூலம் 18,000க்கும் மேற்பட்ட சிறுமிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டின் போட்டிகள் சென்னையைச் சேர்ந்த 14 பள்ளி அணிகள் மற்றும் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றனர். மொத்தம் 200 சிறுமிகள் இந்த போட்டியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். குழந்தையின் தெய்வம் குலத்தான் ஒன்று, குழல் இனிது ஆள் இனிதுன்னு சொல்றோம். கடவுள்ல பாதியா இருக்கிறாங்க. அவங்க பாதியா இருக்கிற நம்முடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அது பாதுகாப்பான சூழல் இருக்கா? இன்னைக்கு குழல் இனிது ஆள் இனிது குழந்தைகளை கொண்டாடுறோம். குழந்தைகளை கொண்டாடுவதற்கான சூழல் இருக்கா? ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கா? இல்ல அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும், சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போம் குழந்தைங்க. அவங்களை பாதுகாப்பது மிக மிக அவசியம். அதனோட அடிப்படையில பெண் குழந்தைகள் விளையாடணும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பா விளையாடணும் அப்படிங்கிற முன்முயற்சியில தான் இந்த டோர்னமெண்ட் நடத்துறோம். விளையாட்டு என்பது விளையாட்டல்ல, விளையாட்டு என்பது கற்றல், வளர்ச்சி, அவங்க ஆளுமை, அவங்களுடைய தனித்தன்மை, அவங்களுடைய முன்னேற்றம், ஆரோக்கியம், குழு மனப்பான்மை, தலைமைத்துவம் அனைத்தையும் சார்ந்த விளையாட்டு. ஒரு 20 மேற்பட்ட இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க அனைவரும் கொண்டு வரக்கான காரணம் என்னன்னா, ஆளுமை திறனை உருவாக்கணும், அவருடைய முழுமையாக குழந்தை பருவத்தை போற்றி பாதுகாக்கணும் விளையாடுறது.